ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கருப்பு உருண்டை உளுந்து இந்த டம்ளரால் ஒரு டம்ளரு டம்ளர் அரிசி, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா ஊற வச்சு ஆட்டி பாருங்கள், இந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வெள்ளை உளுந்துனா அப்படியே கலர் வெள்ளையாக இருக்கும். இது நான் கருப்பு உருண்டை உளுந்து தான் ஊற வச்சேன். பாருங்கள், அப்படியே அந்த தோலோடு நம்ம இது செஞ்சோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் நான் கருப்பு உருண்டை உளுந்து வாங்கி ஊற வச்சு பாருங்க, இந்த கொதி வர்ற வர கைவிடாமல் இப்படி கலக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிஞ்சு வேகுது பாருங்க. முதல் நுரையா இருந்துச்சு. அடுப்பை இப்போ நல்லா குறைச்சிக்கோங்க. இடையில இடையில இப்படி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இது இன்னும் நல்லா கொதிஞ்சு வேகணும். கொஞ்ச நேரம் கொதிட்டோம். நல்லா கொதிஞ்சு வெந்த பின்னாடி அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரை ஒரு 10-13 நிமிஷம் கொதியணும். நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காயும் 2 ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் அம்மியில் நுணுக்கி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படியே கொஞ்சம் கொதிட்டோம். இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கொஞ்சம் கொதியணும். தேங்காய் துருவல் 1 கப் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாலாவும் எடுத்து ஊற்றிக்கலாம். தேங்காய் பூ திருவியும் போட்டுக்கலாம். அது நம்ம அவங்கவுங்க இஷ்டம். எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு ஒரு பவுலில் நான் வெல்லம் எதுவும் சேர்க்கலை, அப்புறமா சேர்த்துக்க போகிறேன் நான். அது எப்படின்னு பாருங்கள். நீங்கள் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் இப்போ இதில் சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு குடிக்கிறவங்களும் குடிப்பாங்க. அதனால தான் நான் இதுலேயே வெல்லத்தை சேர்க்கலை. அடுப்புலேருந்து இறக்கி வச்ச கஞ்சியை நல்லா அப்படி சுட சுட நல்லா பாருங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றின கஞ்சியில் நான் ஒன்றில் சால்ட்டு சேர்க்க போகிறேன். இன்னொன்றில் அதுலேயும் குறைவாக தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இப்படி தேவைப்படுறவங்க குடிச்சிக்கலாம். சுகர் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக இனிப்பு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இப்படி எடுத்து இறக்கி வச்சோன்னே இப்படி சூடோடவே கஞ்சியை ஊற்றுனீங்கன்னாவும் நல்ல இது ஒன்று இனிப்பு, ஒன்று சால்ட்டு போட்டது, உப்பு கலந்து குடிச்சிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் நான் தேங்காய் துருவல் கொஞ்சம் அப்படியே வைக்கிறேன். அதுலேயே நான் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு பார்வைக்காக தான் இப்படி வைக்கிறேன். நீங்கள் நட்ஸ் எல்லாம் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஹெல்த்தியான கருப்பு உருண்டை உளுந்து கஞ்சியை நீங்களும் செஞ்சு குடிச்சு நல்ல ஆரோக்கியமாக இருங்க. வாரத்தில் ஒரு நாள் கூட குடித்தா போதுமானது. இடுப்பு வலி, கை கால் வலி, உடம்பு வலி எல்லாம் குறையும். இனிமேல் லீவு வரப்போகுது. எல்லாத்துக்குமே இதை செஞ்சு குடிச்சு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.